Hello friends, welcome to Habibs. நான் உங்க ஹபீபுல்லா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டு டு லிஸ்ட்டை எப்படி வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். சோ இன்டராக்டிவா எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படி சொல்லி தான் பார்க்க போறோம். சோ இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு டு டு லிஸ்ட்டை வந்து ஈஸியா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா Figmaல கிரியேட் பண்ணிக்க முடியும். சோ இப்போ நம்ம வந்து வேரியபிள் யூஸ் பண்ணாம வெறும் ஜஸ்ட் வந்து வேரியன்ட் மட்டும் யூஸ் பண்ணி எப்படி இந்த டு டு லிஸ்ட்டை நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம்னு பார்த்தலாம். சோ இது வந்து செக் பாக்ஸ்னு சொல்லுவோம். சோ இந்த செக் பாக்ஸ் லிஸ்ட்டை நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம்னு பார்த்தலாம் வாங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு செக் பாக்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஒரு செக் பாக்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ப்ளக்இன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ப்ளக்இன் யூஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா ப்ளக்இன் வந்து ஐகானிஃபை வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் செக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ செக் பாக்ஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு செக் பாக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நான் இந்த செக் பாக்ஸை எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த செக் பாக்ஸை எடுத்துக்கங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு கலர் நீங்கள் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், பிளாக் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு டெக்ஸ்ட் வேணும் இல்லையா? ஸோ இந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லேபிள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கங்க. ஸோ டைப் பண்ணிவிட்டு இந்த லேபிளை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா காம்போனண்ட்டாக சேஞ்ச் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இந்த காம்போனண்ட்டை என்ன பண்ணுங்கன்னா ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், டூப்ளிகேட் பண்ணி வச்சதை ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு ஏ கொடுங்க. ஸோ இது வந்து ஆட்டோ லேயர்ட்டாக உங்களுக்கு மாறிடும். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா இதை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு காம்போனண்ட் இதை மாற்றிட்டு இதை வேரியண்ட்டாக மாற்றிடுங்க. இப்போ எனக்கு வந்து வேரியண்ட் ஒரு வேரியண்ட் கிடச்சிருக்கு, ஒரு காம்போனண்ட் இருக்குது இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா இங்கே இருக்கு இல்லையா, இந்த ஏரோ மட்டும் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபில்லாக மாற்றணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட்டு வந்து சிம்பிளாக உள்ளுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு கலரை ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ இந்த உள்ளே இருக்கிற கலருக்கு மட்டும் ஒயிட்டாக கொடுத்துட்டு வெளியில் இந்த ரெண்டு கலர் இருக்கு இல்லையா, ஸோ இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கலர், ஸோ நான் என்ன பண்ணுறேன் இந்த கலரை கொடுத்துட்றேன், ப்ளூ கலர். ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து செக் பாக்ஸ் ஃபில் பண்ண மாதிரி ஒரு கலர் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு இந்த லேபிள் வந்து செக் பாக்ஸ் பண்ண உடனே எனக்கு என்ன ஆகிடணும், லைன் வந்துடணும், அதாவது ஸ்ட்ரைக் வந்துடணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறேன், நான் இந்த இடத்துல போய்ட்டு ஸ்ட்ரைக் கொடுக்குறேன். ஓகே, ஸ்ட்ரைக் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த லேபிளில் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஃப்ரேம் இருக்கணும். ஸோ ப்ரோட்டோடைப்பில் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணுன்னா நம்மளுக்கு ஒரு ஃப்ரேம் இருந்தால் தான் நம்மளால் செக் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே ட்ராக் பண்ணி இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே இங்கே ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஸோ மறுபடியும் இது எல்லாத்தையும் டூப்ளிகேட் பண்ணி ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு ஏ கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து ஆட்டோலேட்டில் வரத்துக்காக. ஸோ மறுபடியும் கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி, கண்ட்ரோல் வி, கண்ட்ரோல் வி. ஸோ இப்போ உங்களுக்கு எதனா ஒரு டு டூ லிஸ்ட் என்ன வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், டைட்டில் டு டூ லிஸ்ட் அப்படின்னு சொல்லி போடுறேன். ஸோ இது வந்து நான் என்ன பண்ணுறேன், போல்டாக மாற்றிடுறேன். ஸோ ஃபாண்ட்டுடைய சைஸும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ரேம் சைஸும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணனாலும் இன்க்ரீஸ் பண்ணி பர்ஃபெக்டாக வச்சுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் ஸ்லைட்லி ரவுண்டட் கார்னர் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இந்த இடத்துல இப்போ யூஐ டிசைன்ஸ் அப்படின்னு சொல்லி போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் கிளைண்ட் மீட்டிங், ஸோ கிளைண்ட் மீட்டிங், அதுக்கப்புறம் இன்ஸ்பிரேஷன், அப்புறம் பிரைன் ஸ்ட்ரோம், அதுக்கப்புறம் ரிசர்ச். ஓகே, ஸோ போட்டாச்சு. ஸோ இப்போ எனக்கு என்னென்னா இது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதான்னு நான் செக் பண்ணோம் இல்லையா? ஸோ இது போல்டுலேருந்து நான் கொஞ்சம் ஸ்லைட்லி செமி போல்டாக மாற்றிக்கிறேன். ஸோ எனக்கு செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஷிஃப்ட்டு ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கேயே உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும், இப்போ வராது. ஏன்னா ஏன் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நம்ம இந்த இடத்துல என்ன வேணுமோ அதை நம்ம கொடுக்கல. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல போயிட்டு ப்ரோட்டோடைப்பில் போயிட்டு இப்போ இங்கே என்ன பண்ணுங்கன்னா இதை அப்படியே ட்ராக் பண்ணி இந்த இடத்துல கொடுங்க. இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஆன் கிளிக்கில் இன்ஸ்டன்ட்னு இருக்கும். ஸோ சேஞ்ச் டு இன்ஸ்டன்ட். ஸோ மறுபடியும் என்ன பண்ணுங்கன்னா இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல கொடுத்துருங்க. ஸோ இப்போது ஆன் கிளிக்கில் சேஞ்ச் டு இன்ஸ்டன்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ செக் பண்ணால் நம்மளுக்கு ஒர்க் ஆகணும். ஓகே, பர்ஃபெக்ட்லி ஒர்க் ஆகுது. ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா எல்லா செக் பாக்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் வேரியபிள் யூஸ் பண்ணி நீங்கள் செக் பாக்ஸ் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம ஒரு செக் பாக்ஸை கிளிக் பண்ண உடனே அந்த செக் பாக்ஸ் மறைஞ்சிட்டு மற்ற எல்லாமே வந்து ஜாயின் ஆகிற மாதிரியும் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம ஒரு செக் பாக்ஸை கிளிக் பண்ணுறோம், செலக்ட் ஆல் கொடுக்குறோம், இந்த மாதிரியான ஃபங்க்ஷன் எல்லாமே நம்ம வேரியபிள் யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஸோ இது வந்து அட்வான்ஸான ஒரு கிளாஸஸாக இருக்கும். ஸோ இது வந்து பெய்டு வெர்ஷன்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து வேரியபிள் யூஸ் பண்ணி பண்ணலாம். பட் இது வந்து ஃப்ரீ வெர்ஷனில் நம்ம ஈஸியாக வந்து இந்த மாதிரியான டு டூ லிஸ்ட்டை நம்ம ஈஸியாக க்ரியேட் பண்ணிட முடியும். ஸோ இதே மாதிரியான வீடியோஸ் வேணுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் கமெண்ட்ஸ் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.